சார், ஐயுஎம்எல் ஆதரவளிக்க மறுத்துவிட்டது சார். கம்யூனிஸ்டுகள் கட்சிக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் லோக்சபா உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது திமுக கூட்டணியில் இருந்ததால் அவர்களுக்கு கிடைத்த இடங்கள். கரெக்டாக சார் நான் சொல்கிறது? அப்போது இது ஒரு அவர்கள் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அது ரொம்ப கொள்கை பிடிப்போடு வலுவாக இருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக முடிவெடுத்து ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக கூட்டணி கட்சிகளாக திமுகவிலே தலைமை கட்சிகளாக இருந்தவர்கள் இடதுசாரிகள் விசிகா போன்ற சக்திகள் ஆதரவு அளிப்பது என்கிற மனநிலைக்கு ஏன் போகிறாங்கன்னா, இன்னொரு தேர்தலை தவிர்க்க வேண்டும். ஒன்று, புதிதாக ஒரு கட்சிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது என்பது அதை வலதுசாரிகள் பயன்படுத்தி விடக்கூடாது. ஓகே, மதவாத சக்திகள் அதை கையில் எடுக்கக்கூடாது. அவருக்கு அவர் அதிமுகவிடம் கூட எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்க முடியும். ஆனால் மிக குறைந்த எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகளிடத்திலும் விசிகாவிடத்திலும் ஏன் அவர் கோரிக்கை வைக்கிறார்னா, அந்த கட்சிக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்படுகிறது, ஒரு நம்பகத்தன்மை. இடதுசாரிகள் இருந்தால் தான் அந்த கட்சியை ஒரு அரசியல் கட்சியாகவே நம்பக்கூடிய இடம் ஒன்று வரும், அந்த இமேஜ் வரும். விசிகா இருந்துச்சுன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள், அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதுலாம் அதில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அவங்க இவர்களை நோக்கி பயணிக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சியில் அவங்க நிர்வாகம் செய்கிறார்களா, சிறப்பாக செயல்படுவார்களா அப்படிங்கிற எல்லைக்கு அது ஒரு காலகட்டம். சரி, முதல் கட்டமாக இந்த ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களித்த ஒரு முதன்மை கட்சியாக வருகிற போது அதை நம்ம அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு அவங்க அதை உணர்றாங்க. ஓகே, அந்த அடிப்படையில் தான் அதை அவங்க அணுகிறார்களே தவிர கொள்கை அடிப்படைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொள்கையை பிரகடனப்படுத்தி அவங்க வாக்கு வாங்கலை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டாங்க. அது போக அவங்க சும்மா சில தலைவர்கள் பெயர்களை பேரளவிற்கு சொல்லிக் கொண்டார்களே தவிர அவர்கள் அந்த கருத்தியலுக்கான வெற்றியை பெறல. சார், இப்போ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு தான் நான் கேட்கிறேன். இப்போ ஒருவேளை ஆதரவு கொடுத்து ஆட்சிக்குள் பங்கு அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் சென்று விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர்களால் எப்படி இந்த அரசை விமர்சிக்க முடியும்? இல்லை, கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கேற்கல. அவங்க அந்த நிலைப்பாட்டோட தான் அணுகிறாங்க. அதை அவங்க மந்திரியெல்லாம் ஆக மாட்டாங்க. நாங்கள் ஜோதி பாசுக்கு பிரதமர் கொடுத்ததே வேணாம்னு சொன்னவங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதனால் அவர்கள் அந்த பங்கேற்பு பக்கம் போகலை. ஆதரவு நிலைப்பாடு, ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் மாற்று கருத்து வந்தால் நாங்கள் கார்பரேட்டுக்கு ஆதரவாகவோ அல்லது வேறு வகுப்புவாதத்துக்கு நீங்கள் துணையாகவோ ஏதாவது மாற்று கருத்து வந்தால் பிஜேபிக்கு அடிபணிவதற்கான வாய்ப்பு வந்தால் வாபஸ் பெறுவதற்கான மனநிலையோடு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. சரி, விசிகா தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு நெடுநாள் கோரிக்கையை பேசியவர்கள் என்கிற காரணத்தினால இவர்கள் அதை முதல் மாநாட்டிலேயே முன்மொழிந்தார்கள் என்கிறதுனால அந்த மையப்புள்ளியில் ஒரு தலித்துக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க தான் அப்படி அணுகிறார்களே தவிர காங்கிரஸ் அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடதுசாரிகள் அப்படி அணுகலை. விசிகா அப்படி தான் அணுகிறது. அதனால் அது எனக்கு என்னென்னா, இவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய பல அபாயகரமான அதிகார குவிப்பை வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம். நீங்கள் இன்னும் அவர் பதவி ஏற்புக்கான இடத்துக்கே இன்னும் போகலை. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ திட்டம்லாம் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறதுக்கான கருத்து. ஆமாம், அது அப்போ தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான நெருக்கடிலாம் அவங்களுக்கு வருது. அப்போ இதை எப்படி அவங்க சண்டை போடுவாங்க? புரியுது. எப்படி அவங்க மிகப்பெரிய அதிகார மையத்தோடு அவங்க எப்படி முரண்படுவாங்க? முதல்ல இந்த பிஎம்சி ஸ்கூல்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஆமாம் ஆமாம், அது மட்டுமல்ல, இவங்க கொடுத்து வச்சிருக்கிற வாக்குறுதி இருக்குல்ல, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிற நிலைமையில இவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? அப்ப அவங்களுடைய வாக்குறுதியே அவர்களுக்கு எதிரான வில்லனா மாறிடும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளே நீங்க அதீதமான பேரன்போட ஓட்டு போட்டாங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதுல உருவாகும். புரியுது. அது பெரிய ஏமாற்றத்தை தரும். ரொம்ப நேசிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க டைவர்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அது நேர் எதிரான இன்னொரு துருவத்துக்கு அது போயிடும். அந்த சிக்கலை இவங்க அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால நீங்க வெறுங்கரண்டி யார் வேணாலும் ஆட்டலாம், இது என்ன இருக்க கரண்டியை ஆட்ட முடியாது. அப்போ அவர்கள் பழி சொல்வது எளிது. ஓகே, நீ எல்லாத்துக்கும் வழி சொல்லணும், என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லணும். அதனால இதையெல்லாம் அவர்கள் எப்படி தாக்கு பிடிப்பார்கள்? கஷ்டம். அது பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அது தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி தேன் குடத்துல போட்டா அது தத்தளிச்சிடும். அது கரெக்ட். அதுதான் இவங்க நிலைமைப்ப. இவங்க ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று நடந்து இப்படி ஒரு இடத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா
அதிகாரத்தை அடைவதுங்கிறது வந்து அவங்களுக்கு எளிதா நடந்துருச்சு. ஓகே. ஆனா அதிகாரத்தை காப்பாற்றுவது அப்படி எளிதானது இல்ல. சில பேர் திடீர் அதிர்ஷ்டத்துல பணக்காரர்கள் கூட ஆவாங்க, அவங்களால அந்த பணத்தை காப்பாற்ற முடியாது, கரெக்ட், வெற்றியை காப்பாற்ற முடியாது. இப்ப அந்த மாதிரி நிலைமையில தத்தளிக்கிறது. நிச்சயமா சில பேர் சிகரத்தில் கூட ஏறிடலாம், சிகரத்துல தங்க முடியாது. கரெக்ட். அது ஒரு வழுக்குப்பாறை மாதிரி, அது அங்கேயே இருக்க முடியாது. அது தன்னை தக்க வைத்துக் கொள்வதுங்கிற ஒரு பெரும் போராட்டம் இருக்கிறது. அதுல இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எத்தனை நாள் ஆதரவு கொடுப்பாங்கிற கேள்வி இருக்கு. முரண்பாடு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய, ஏன்னா திரும்பி வர்றதுக்கான இடம் இல்லாம போயிருமோங்கிறது அச்சம் அவங்களுக்கு. இப்ப இந்த கூட்டணியில் ஏன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து முதல்ல நோ சொல்றாங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கிற போது ரிட்டர்ன் எங்கே போறது, திமுக தான் வரணும். அப்போ திரும்பி வருவதற்கான இடம் காலி ஆயிரும், நமக்கு நம்பகத்தன்மை காலி ஆயிரும். நம்ம எப்படி அரசியல் செய்ய முடியும் திருப்பி வந்து? புரியுது, அந்த சிக்கல் அவர்களுக்கு இருக்கு.